ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் பேஸ் பண்ண வீடியோ தான். எனக்கு வந்து எங்கள் மேக்ஸ் சார் வந்து நான் 12th படிக்கிறப்போ எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னார். அது என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணிச்சு. நான் மேக்ஸிமம் இந்த வீடியோஸ்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆகிறது அந்த மாதிரிலாம் ஆக மாட்டேன். இவர் வந்து ஒரு நாள் கிளாஸில் சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, நான் எக்கனாமிக்ஸ் தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். புக் எடுத்து வச்சேன். அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இன்னும் தமிழ்லேயே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலையே, நம்ம ஏன் எக்கனாமிக்ஸ் இப்போ படிச்சுட்ருக்கோம், ஜிகேக்கு ஏன் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 20 மினிட்ஸ் நான் இதுவே யோசிச்சுட்ருக்கேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு தான் வந்து நானே என்னை கூல் பண்ணிட்டு, எப்படி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம படித்து தான் ஆகணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து அந்த ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து அப்போ 12th படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து எங்கள் மேக்ஸ் சார் வந்து அவர் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. அவர் காலேஜ் படிக்கிற டைமில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 14 days அவங்க செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்காக லீவ் இருந்துச்சான். அதில் வந்து ஒரு பேப்பர், அது என்ன பேப்பர்லாம் எனக்கு தெரில, அது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் அதுதான். அந்த பேப்பரில் வந்து ஒரு 6 கொஷின் பேப்பர் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரா இல்லை என்னென்னு தெரில, கொஷின் பேப்பர்ஸ் அதை ரிலேட் பண்ண கொஷின் பேப்பர் கிடச்சிருக்கு. அவர் ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணியிருக்காருனா, அந்த கொஷின் பேப்பர் 6ஐயும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்ற சிலபஸ்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அந்த ஃபஸ்ட் எக்ஸாமுக்காகவே இந்த 6 கொஷின் பேப்பரை டீப்பாக அனலைஸ் பண்ணி அவர் படிக்கிறதுக்கு அந்த 14 days ஸ்பெண்ட் ஆகிடுச்சான். ஃபுல்லாக 14th day முடிக்கிறப்போ அந்த 6 கொஷின் பேப்பர் மட்டும்தான் அவர் முடிச்சு வச்சுருக்காராம். அதாவது இது காமன் லீவ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும். ஆனால் வந்து அவர் ஒரு சப்ஜெக்ட்லேயே ஃபுல்லாக படிக்காமல் அந்த கொஷின் பேப்பருக்கு மட்டுமே அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்பயும் அவரால் முடிக்க முடியல. இந்த மாதிரி வந்து முடிக்க முடியாமையே அடுத்த நாள் எக்ஸாமுக்கு போனாராமா. ஓகே, அந்த 6 கொஷின் பேப்பர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. எக்ஸாமில் வந்து கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்னென்னா வந்து இவர் படித்ததில் வந்து ஒரு கொஷின் கூட அங்கே கொஷின் பேப்பரில் இல்லை. இதை பார்த்ததையும் அவர் என்ன ஆச்சுன்னா, அவர் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிருந்திருக்காரு. என்னென்னா, நம்ம படித்தாலும் இப்படி தான் இருக்கோம், படிக்கலைனாலும் இப்படி தான் இருக்கோம், நமக்கு எதுவுமே செட் ஆகாது போல், லக்கே இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி அவர் வந்து என்னென்னலாம் படித்தாரோ அதை கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட் பண்ணி எழுதி விட்டு வந்துட்டாராமா. வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து படிக்காமே போய் தான் எழுதினாராம். எப்படியும் படித்தாலுமே நமக்கு மார்க் வர போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுதினாராம். தென் வந்து ரிசல்ட் டைம் வந்துச்சு. வந்ததையும் வந்து பார்த்தா அவர் தான் வந்து யூனிவர்சிட்டிலேயே வந்து ஃபஸ்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்காராம் அந்த பேப்பரில். இதை பார்த்ததையுமே பயங்கரமான ஷாக் அவருக்கு. அதுக்கப்புறமேட்டு எவ்வளவோ 75க்கு 72 மார்க்கோ என்னமோ ஒரு மார்க் சொன்னார். அவர் தான் ஃபஸ்ட்டாமா. இதை பார்த்ததையும் வந்து எப்படின்னா, அவர் இன்வெஸ்ட் பண்ண டைமு அண்ட் அவர் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு வந்து அவருக்கு எப்படி வந்து லக்கு வந்து அமைஞ்சு அதே மாதிரி அது சக்ஸஸும் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு வந்து இதை கேட்டுகிட்டே இருந்தேன். நானும் வந்து அப்போலாம் நான் நல்லா தான் படிப்பேன். 12th படிக்கிறப்போ படிச்சுட்டு தான் இருந்தேன். எனக்கு இது எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா, நான் வந்து ஃபிசிக்ஸ் வந்து அப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருப்பேன் ஃபிசிக்ஸில். எனக்கு ஃபிசிக்ஸே பிடிக்காது. அப்போலாம் ஒரு ஸ்டாஃப் வந்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபிசிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே ஆக்சுவலி வந்துச்சு. அப்போ வந்து என்னென்னா, நான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா வந்து எனக்கு அது புரியாது, அதனால் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா, முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடி நாள் எல்லாமே ஒரு 12 வரைக்கும் படிச்சுட்டு மறுபடியும் 2 வரைக்கும் எழுந்திரிச்சு படிச்சுட்டு இப்படி வந்து ஒரு 1 hour தான் நடுவில் தூங்குவேன். மறுபடியும் படிச்சுட்டே இருப்பேன், கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அன்றைக்கி படிச்சுட்டு இருந்தேன். அடுத்த நாள் வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாமு. நான் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காரேன். எனக்கு கொஷின் பேப்பரில் சேம் அதே மாதிரி எதுவுமே எனக்கு வந்து தெரிஞ்ச கொஷினாகவே இல்லை. அண்ட் தென் எல்லாம் மறந்து போய் ஃபுல் பிளாங்க்கில் உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று எழுதி விட்டு வந்தேன், ஏதோ ஞாபகம் இருக்க கொஷின் எல்லாமே கொலாப்ஸ் பண்ணி தான் எழுதி விட்டு வந்தேன். எழுதி விட்டு வந்துட்டு வெளியே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடியல, கண்டிப்பாக நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து மேம் வந்து சைன் பண்ணி பேப்பர் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தா செகண்ட் மார்க்கோ ஃபஸ்ட் மார்க்கோ வாங்கியிருந்தேன் ஃபிசிக்ஸில். வந்து ஃபஸ்ட் மார்க்குக்கு 1 மார்க் கம்மின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். வாங்கினதுக்கப்புறம் பார்த்தா எல்லோரும் வந்து நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினச்சவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினச்சாங்க. அவங்களாம் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. எனக்கே அது ஒரு ஷாக்கு தான். ஏன்னா வந்து நான் முன்னாடி நாளாக நல்லா தான் படிச்சிருந்தேன். ஆனால் என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல ஒழுங்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா வந்து நல்லாவே எழுதியிருக்கேன், மார்க்கும் வந்திருக்கு. அது வந்து நம்ம லக்குன்னு சொல்கிறதா இல்லை வந்து நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க் கிடைச்ச ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம எவ்வளோ நம்மளால் டைம் வந்து நம்ம இன்வெஸ்ட்
பண்ணுறோமோ ஒரு விஷயத்துக்காக, அண்ட் தென் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடுறோமோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு ரிசல்ட் வந்து பெட்டர் ரிசல்ட்டாக தான் தரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கே படிக்கிறப்போ வந்து நான் அதை படித்தா அந்த கொஷின் வருமா, இந்த லெசன்லேருந்து கொஷின் எடுப்பாங்களா, இந்த இடத்துலேருந்து எடுத்தால் என்ன பண்ணுறது, அங்கேருந்து எடுத்தால் என்ன பண்ணுறதுங்கிற தாட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வரும். வந்துகிட்டே தான் இருக்கும். அது எண்டு வரைக்கும் எக்ஸாம்ஸ் போகிற முன்னாடி வரைக்குமே அந்த தாட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கோம் ஒரு பிளான் போட்டு அப்படின்னா வந்து அதை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப எல்லாமே புக்கோடு இருங்க, புக் எடுத்து வச்சு உட்காந்து படிங்க, ஏதாச்சும் ஒன்று படிங்க. அதுக்குன்னு வந்து இப்போது இங்கிலீஷ் வந்து நமக்கு குரூப் 4 இல்லை, நான் இங்கிலீஷ் படித்தா எனக்கு வந்து மார்க் வருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இல்லை, நமக்கு அந்த ஃபீல்டுக்கு ரிலேட் ஆன மாதிரி ஏதாச்சும் ஒன்று படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அது வந்து என்றைக்குமே தோற்றே போகாது நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கு. இது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதான் வந்து சொன்னேன். அண்ட் தென் வந்து எக்கனாமிக்ஸ் நம்ம 2 வீக்ஸ் சேலஞ்ச் வந்து போட்டிருக்கோம்ல, அதில் வந்து இப்போ என்ன லெசன் வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.